மேபி ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா இன்னும் சீக்கிரமாகவே நான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஹோம் மேக்கராக எப்படி கரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 2 விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். ஒன்று, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இல்லை வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது இது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸாக இருக்கலாம். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது அது வந்து சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னா அதில் மெயினான விஷயம் உங்கள் ப்ராடக்ட் தான். நீங்கள் சேல் பண்ண போகிறது இப்போ சாரியாக இருக்கிறது, ஜுவல்லரி இருக்கிறது, இதெல்லாம் வந்து ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் தான் அங்கே மெயின். சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது உங்கள் ஸ்கில் தான் அங்கே மெயின். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனிங்னா உங்கள் டிசைனிங் ஸ்கில் தான் அங்கே மேஜரான ஒர்க் ஆகும். ஸோ அடுத்த விஷயம் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்ன செல் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ்னால் நான் நிறைய ஐடியாஸ் இருக்குது. நான் சிலதெல்லாம் சொல்கிறேன். ரெஃப்ரெஷிங்காக பார்த்தீங்கன்னா கட் ஃப்ரூட்ஸ் நீங்கள் விற்கலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே டயட் கான்ஷியஸாக போகும்போது கட் ஃப்ரூட், மெஹந்தினா நீங்கள் மெஹந்தி போடுறதில்ல, நீங்கள் கோன் செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெறும் கோன் மேக்கிங் மட்டும் கோன் மட்டும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை பேட்டர் ரெடி பண்ணலாம். தோசை பேட்டர் மட்டும் இல்லாமல் மில்லட் பேட்டர்ஸ், இந்த மாதிரி பேட்டர்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். புக் மார்க்ஸ், மசாலாஸ், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. அதே நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸாக போகிறீங்க அப்படின்னா கிராஃபிக் டிசைனிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டியூஷன் எடுக்கிறது, ஏதோ ஒரு லாங்குவேஜில் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி காப்பி ரைட்டிங், கான்டென்ட் ரைட்டிங் நிறையா இருக்குது. நான் இப்போ கொடுத்துருக்கிறதுலாம் வெறும் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான். அடுத்த விஷயமா இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ்னால் அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்றது தான். இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸிக்யூட்டிங், அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி நீங்கள் கோல் செட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2 நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக வேணும் அப்படி கிருத்திஸ் கேபிங்னு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இதை ஒரு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுறேன். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.